Hi guys, welcome back to Learn with KK. இது நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸோட பார்ட் 3. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் சிஸ்டம்ல காலி லினக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிரவுசர்ல போய் virtual boxனு டைப் பண்ணுங்க. அதுல வர முதல் லிங்க் Oracle virtual boxஐ கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆப்ஷன் உள்ள போய் நீங்க விண்டோஸ் OS யூஸ் பண்றீங்கன்னா விண்டோஸ் ஹோஸ்ட்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் ஆகிற நேரத்துல நம்ம இன்னொன்னு டவுன்லோட் பண்ணணும். அதுதான் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ ரீடிஸ்ட்ரிபியூட்டபிள். இது எதுக்குன்னா இந்த பேக்கேஜ் இருந்தாதான் virtual பாக்ஸ் ஓபன் ஆகும். 2019க்கு மேல இருக்கிற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ நான் இதை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணுமான்னு. இப்போ பாருங்க, அதை இன்ஸ்டால் பண்ணாம virtual பாக்ஸை ஓபன் பண்ணா என்ன ஆகும்னு காட்டுறேன். பாத்தீங்களா, இன்ஸ்டால் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ முதல்ல விஷுவல் C++ஐ இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் virtual பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்தது ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணி காலி OSன்னு தேடுங்க. அஃபிஷியல் வெப்சைட் உள்ள போனதும் virtual machines-னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம virtual பாக்ஸ் யூஸ் பண்றதால virtual பாக்ஸ் இமேஜை செலக்ட் பண்ணி டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் பெரிய ஃபைல், ஸோ டைம் ஆகும். டவுன்லோட் முடிஞ்சதும் அந்த zip ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டருக்குள்ள 2 ஃபைல் இருக்கும். அதுல அந்த 3 KB ஃபைலை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா virtual பாக்ஸ்க்குள்ள ஓபன் ஆயிடும். இப்போ நமக்கு தேவையான செட்டிங்ஸை மாத்திப்போம். என் லேப்டாப்ல 16 GB RAM இருக்கு, ஸோ நான் ஒரு 4 GB RAM-ஐ இந்த காலி OSக்கு ஒதுக்குறேன். உங்க சிஸ்டம் ஸ்பெக்ஸை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸரை 4க்கு வச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், நெட்வொர்க் செட்டிங்ஸ் உள்ள போய் NAT-ல இருக்கிறத பிரிட்ஜ்ட் அடாப்டரா மாத்திக்கோங்க. அவ்வளோதான், காலி OS ரெடி. ஸ்டார்ட் கொடுத்து ஓபன் பண்ணுங்க. யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் காலி, பாஸ்வேர்டும் காலி தான். சூப்பர், நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு. இனி ஹேக்கிங்க்கு நம்ம ரெடி. அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல பிராக்டிகலா பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.